பணத்தை எல்லாம் பேசாம நம்ம பேங்க்லயே போட்டுரு. நான் தானே பிரசிடென்ட். அதான் உனக்கும் சேஃபு. நான் அதை பார்த்து பண்ணிக்கிறேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். ஆ எப்படி இருக்கிற நகுல்? அண்ணா சீக்கிரம் வந்துட்டீங்களா? கொஞ்சம் நேரம் ஆச்சு. அம்மா டீ கொடுத்தீங்களா? ஐயோ நான் பேசிட்டே மறந்துட்டேன்ப்பா. ஷாலினி, ஐயோ டீ எனக்கு வேண்டாம். ஒரு டம்ளர் பச்சை தண்ணி போதும். நகுல், விஷயம் கொலை முயற்சி தான். கொலை குத்தமா? ஐபிசி 307. இல்ல மனோகரண்ணா, கேஸ் கொடுத்துட்டீங்களா? கேஸெல்லாம் இன்னும் போடலை. இப்போதைக்கு நான் சொன்னதுனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. மனோகரண்ணா அவ வேணும்னு எதுவும் செய்யலண்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியுமே ராஜமக்கா. டீ எடுத்துட்டு வரும்போது தெரியாம கால் தவறி அந்த டீ சிந்தி இருக்கும். அதானே? அப்படித்தானம்மா? டே நகுல், நம்ம இத கேஸ் எல்லாம் இல்லாம முடிக்கிறது தானே நல்லது இல்லையா? இனி இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் காசு செலவாயிருச்சு. அதை உன்னால கொடுக்க முடிஞ்சதுன்னா இதை நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். நான் அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு. கேட்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்றது? காசு நான் கொடுத்துட்றேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ ஆகும்? ஒரு 20,000 ரூபா கொடுத்தா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். 20,000? சிடி ஸ்கேனு மற்ற செலவெல்லாம் சேர்த்து 25,000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட பேசி 20க்கு முடிச்சிருக்கேன். சிடி ஸ்கேனா? ஆமா, சிடி ஸ்கேன் தான். மூஞ்சியும் தலையில் இருக்கிற ஒரு பாகம் தானே. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, உன் கண்ணுக்கு என்னாச்சு? வர வழியில ஏதோ கண்ணில் பட்டுருச்சு. நல்லா செவந்து இருக்கேடா. மனோகர்ண்ணா, என்கிட்ட இப்போ அவ்வளோ காசுலாம் இல்லை. என்ன பண்றது? ஏன்டா இப்பவே வேணும்னு யார் உங்ககிட்ட கேட்டா? நீ ஈவினிங் கொடுத்தா போதும். நான் வரேன். டேய் தம்பி, தாய்ப்பால் கிடைச்சதுன்னா கண்ணு கூத்து. சீக்கிரமா சரியாயிடும். தாய்ப்பாலா? என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும்போது கலாய்ச்சிங்கல்ல. ஆனா இப்ப தேவைன்னு வரும்போது என்கிட்ட தானடா வந்தீங்க. எனக்கு உங்க மேல கோவம் இல்லடா, அவ மேல. யாரு? அந்த சுமதல. அவளுக்கு மிஸ்டேக் ஜாஸ்தி. உன் கண்ணை காட்டு, மருந்து ஊத்திடுறேன். அவ மாசமா இருக்கிறதுனால குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்ல. இந்நேரம் பால் வத்தி இருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு பாக்கியம் இருக்கு, அவளுக்கு பாலம் இருக்கு. அந்த சாந்தா மூஞ்சில டீ ஊத்துனது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. என்ன சொல்றதுமா? நீ அவகிட்ட எதுவுமே கேட்காத. வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே, அவளை நல்லா பாத்துக்கணும். வேற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சால்வ் ஆச்சு. அப்படியா? அவங்க தான் இருக்கா. எங்க? இவங்க தான் வைரலான இளம் பெண். ஹலோ. ஹாய். உங்களுக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி பண்ணது நல்லதா போச்சு. அவங்களுக்கு தேவைதாங்க. சரி, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மச்சான். சரி, குட் நைட். முடிஞ்சதா? என்னது? ஆமா, என்ன என் பொண்டாட்டி சோகமா இருக்கு? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல மாமா? ஹே, 2-3 பேர் மகளிர் குழுவில் இருக்கிறவங்களும் டீ கடையிலையும், அப்புறம் துபாயில் இருக்கிற கொஞ்சம் பேர், அவ்வளவுதான். அம்மாவும் ஹேமாக்காவும் கூப்பிட்டு இருந்தாங்க. என்னை ரொம்ப திட்டினாங்க. அப்படியா? எல்லாருமே அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை தானே நான் செஞ்சிருக்கேன். அப்புறம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல? சின்ன விஷயமா என்ன? மாமா, நான் வேணும்னு இதெல்லாம் செய்யல. இதை கேட்டு கேட்டு எனக்கு என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, உனக்கு கோவம் வரும்போது என்கிட்ட சொன்னா போதும். நான் உன்னை இந்த மாதிரி கட்டி பிடிச்சுக்கிறேன். என்ன கேட்டா அவங்களுக்கு இப்ப குழந்தை இல்லாம இருக்கிறது தான் நல்லது. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆகிறது பிரச்சனை இல்ல, ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பம். என்னடி திடீர்னு இப்படி சொல்லிட்ட? நல்ல ஆளுக்கிட்ட தான் சொல்றேன். அவனை தள்ளி படுக்க வைங்க. பையனை அங்க வச்சிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவன் இங்கேயே படுக்கட்டும். பசங்க தூங்கிட்டாங்களா? அம்மா கூட படுத்திருக்காங்க. நாளைக்கு தான் டாக்டர் பார்க்க வேண்டிய நாள், மறந்துடாதீங்க. 3 மாசம் ஆச்சா?
இன்னொரு 6 மாசம் போனா வயிறு குறைஞ்சிரும். என் வயிறு குறைஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா வயிறு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ம் ம், வேலைக்கு ஆகல. அப்புறம் சுஹரா, ம். இந்த டைம்ல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, சொல்லவா? சொல்லுமா. என்ன பீச் வரைக்கும் கூட்டிட்டு போக முடியுமாத்தா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணல, உள்ள இருக்கிறது வெளியே வரட்டும், பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். கோச்சிக்கிட்டாலோ? ஏண்டி எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, என் வயிறு குறையுதான்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருங்க. ஷாலினி, அந்த பாத்திரமும் காசையும் எடுத்துட்டு வா, மீன் வந்திருக்கு. நீ கெட்டதெல்லாம் கழிச்சிட்டு நல்ல மீனா போடு. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் என்ன எப்பவும் கெட்ட மீனையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? அப்போ நீ எடுத்துட்டு வரதெல்லாம் நல்ல மீனா. இந்த நீங்க மத்தி தானே வாங்குறீங்க, ஒரு தடவை இந்த வஞ்சரம் வாங்கி சாப்பிடுங்களேன். அவளோட மகன் வீட்டுக்கு வரட்டும் முத்து. அது சரி, கல்யாணமா? அவன் எப்போ வரான்? 20ஆம் தேதி வரும். நான் வரேன். எல்லாம் யார் வந்திருக்காங்க? நீ எங்க போயிட்ட? நல்ல மீனெல்லாம் தீந்து போச்சு. துணி காய போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ பண்ண மாட்டாளா? அவகிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லது. நான் போறேன். அக்கா எப்படி இருக்கீங்க? எப்பமா வந்த? வந்தேன். தனியாவா? இல்ல, என்னைய வந்து விட்டுட்டு போயிட்டாரு. பசங்க இந்த விளையாடுறாங்க. ஆ, ராஜமாக்கா நல்ல அயல வந்திருக்கு. ஆஹா, மத்தி போடு. இங்க பாருங்கக்கா, நான் உங்க மருமக சைடு தான். அவ இடத்துல நான் இருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன்க்கா. குழந்தை பிறக்கிறதும் பிறக்காம இருக்கிறது ஊருக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, இப்படி எல்லாம் பண்றவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அக்கா, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ரொம்ப டைம் எல்லாம் கொடுக்க கூடாது. 1 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி தான். அவங்க ஏதாவது பிளானிங்ல இருப்பாங்கம்மா. ஆமா, இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படித்தான் தள்ளி தள்ளி போடுவாங்க. அப்புறம் கிடைக்குமோ இல்லையோ. நம்மள மாதிரி பெரியவங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சரிதானே ராஜம்மா? அப்படி சொல்லுங்க. இந்தாங்கக்கா. அடுப்புல சாதம் இருக்கு. தள்ளி தள்ளி போடுவாங்க. அப்புறம் கிடைக்குமோ இல்லையோ. நம்மள மாதிரி பெரியவங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சரிதானே ராஜம்மா? ஊருக்காரங்க முகத்தையே பார்க்க முடியல. கேள்வி கேட்காத ஆளே இல்ல. எல்லாரும் இதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க மேல இப்ப டீ கொட்டவே தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை வேண்டான்னு நீங்க முடிவு எடுத்திருந்தா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. புரியுதா? நீங்க 2 பேர் மட்டும் நினைச்சா போதாது. கடவுள் கொடுக்கறப்ப வேண்டாம்னா அப்புறம் வேணுங்கிறப்ப கிடைக்காது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உனக்கு அம்மா பத்தி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? ஃப்ரீயா விடு. உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நாம இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம மனசளவுல கூட யோசிக்காத விஷயத்தை தானே உங்க அம்மா சொல்றாங்க. ஃப்ரீயா விடுறா. என்னம்மா, வீட்ல ஏதாவது விசேஷம் உண்டா? இல்ல. நல்லா சாமி கும்பிடு, சீக்கிரம் நடக்கும். ஏய், உன் பையன் விசா வந்துச்சா? இல்ல. நல்லா கடவுளை வேண்டிக்கோ, சீக்கிரம் நடக்கும். கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துங்க. லட்சுமி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். வேணாம்னா போங்க, உங்க இஷ்டம் தான். என்ன சோபாக்கா, உங்க பையனோட வீசா இப்போவாது வந்துருமா? எப்ப பார்த்தாலும் நீ என்கிட்ட இதைத்தான் கேக்குற. நீங்க எல்லாம் இப்படி கேக்குறதுனால தான் என் பையன் வெளியே வரதே இல்ல. என் பையனுக்கு கண்டிப்பா விசா வரும். அதுக்கான பூஜையை பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமே தேவையில்லாம என்கிட்ட கலாய்க்காத. சும்மா அவனுக்கு வெட்டியா உட்கார்ந்து வீசா எங்க ஏதாவது வர பேசிக்கிட்டே போகுது? இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சிடும்.
என்னது வரும்னு? வீசா. எனக்கு இப்ப எதுக்கு வீசா? அது சரி, நீங்க மேல போக வேணாமா? ப்பு, நாயே, இத நீ சொல்றியா? வீடு போங்குது, காடு வா வாங்குது, இங்க பாரு.